நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுக்கு எல்லா மக்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து வழிபடணுங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனை நீங்கள் மனதார வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் எல்லாமே விரைவாக தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சொத்தே இல்லை இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொத்து இல்லைங்கிறதே ஒரு பிரச்சனை தானே. இறைவனை வழிபட்டீங்க அப்படின்னா அதற்கும் அவர் அருள் பாலிப்பார். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான இந்த திருக்கோயிலுக்கு அகத்திய மாமுனிவர் வந்து வழிபட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவருடைய ஓலைச்சுவடியில் இந்த இறைவனை வழிபடுவதால் 16 விதமான தோஷங்களானது நீங்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பங்குனி மாதத்தில் 9, 10, 11 ஆகிய 3 நாட்களில் சிவலிங்கத்தின் மீது சூரிய கதிர்கள் பட்டு சூரிய பூஜையானது நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இங்கே வீற்றிருக்காரு. சிவி சக்கரவர்த்தி மன்னராலையும் சோழ மன்னர்கள் பலராலையும் இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணியானது செய்யப்பட்டிருக்கு. இப்படி நம்ம சிறப்புகளை சொன்னோம்னா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை சிறப்புகளை கொண்டது இந்த திருக்கோயில். வாங்க இறைவனை தரிசித்து அருள் பெறுவோம். நாம் இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அருகே இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் அருள்மிகு அரம்பலத்த நாயகி சமேத அருள்மிகு பூமிநாத சுவாமியுடைய திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்மள பலருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சொத்து ஒன்று இருக்கும். அது பழைய வீடாக இருக்கலாம், இல்லைனா நிலமாக இருக்கலாம். அது யாரோ ஒரு பங்காளியோடையோ இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்களோடையோ யாரோ ஒருத்தரால் பிரச்சனையால் விற்கவும் முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் கிடப்பிலேயே கிடக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வாஸ்து தோஷம், பித்ரு தோஷம், ஜாதகத்தில் கிரகங்களுடைய தோஷம், கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய சட்டத்தில் வரக்கூடிய தவறுகள், எதிரிகளுடைய சூழ்ச்சி, பங்காளிகளுடைய பகைன்னு ஆயிரம் காரணங்கள் இதுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. நமக்கும் எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ணி அந்த இடத்த விற்றா போதும், இல்லைனா புதுசாக இருக்கக்கூடிய இடத்த வாங்கினா போதும் அப்படின்னு தான் இருப்போம். உங்களுக்கான இடம் தான் இந்த திருக்கோயில். திருச்சிக்கு அருகே மண்ணச்சநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பூமிநாத சுவாமியை நம்ம ஒரு முறையாவது வந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 3-6 மாதங்களில் நம்ம வேண்டினது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், மண்ணுன்னு பஞ்சபூதங்களுக்குமே எம்பெருமான் சிவபெருமான் தான் தலைவராக இருக்காரு. அக்னியோடைய ரூபமாக திருவண்ணாமலையிலையும், நிலத்தோடைய ரூபமாக காஞ்சிபுரத்திலையும், நீரா திருவானைக்காவல்லையும், ஆகாயமா சிதம்பரத்திலையும், காற்றா காளகத்திலையும் இறைவன் அருள் பாலிக்கிறாரு. இதில் மண்ணுக்குரிய தலமாக காஞ்சியையும் திருவாரூரையும் சொல்லுவாங்க. இவரெண்டு திருத்தலங்கள் போலவே பூமிக்காகவே இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான் இந்த மண்ணச்சநல்லூர் திருத்தலம். எம்பெருமான் ஈசனே இங்கே மண்ணுக்குரிய நாயகனாக இருக்கிறதுனால, பூமிநாதனாக இருக்கிறதுனால மண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனால் தீர்வானது கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையானது இருக்குது. வீடு, மனை இல்லைனா நிலம்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் அமைவதற்காகவும், வீடு நல்ல முறையில் கட்டுறதுக்கான யோகம் வருவதற்காகவும், நிலம் விற்கும் யோகம் வருவதற்காகவும், தென் மூளை வந்து உயரமாக இருக்கிறது, வட மூளை உயரமாக இருக்கிறது, சொத்து பாகத்தில் பிரச்சனை, ஜென்மசாப பாபதோஷம், வாஸ்து தோஷம், பழைய வீடு புதுப்பிக்கும் யோகம், வீடு கந்திஷ்டி போன்ற 16 முக்கியமான தோஷங்களையும் இந்த திருக்கோயில் இறைவனான பூமிநாத சுவாமி நீக்குவதா மகாமுனிவர் அகத்தியர் வந்து தன்னுடைய ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டிருக்காரு. மண் அரக்கநல்லூர் அப்படிங்கிற பெயர் தான் மருவி இன்னைக்கு மண்ணச்சநல்லூர்னு உருவாயிட்டதா சொல்கிறாங்க. நிலங்களில் இருக்கக்கூடிய குறைகளையும் தோஷங்களையும் தீர்க்கக்கூடிய இந்த ஆலயமானது கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கு. அழகிய ராஜகோபுரம் வழியாக திருக்கோயில் உள்ள நம்ம நுழைஞ்சோனையே கொடிமர விநாயகரை நம்மளால் தரிசனம் பண்ண முடியுது. அவர் அருகிலேயே பலிபீடமும் கொடிமரமும் நந்தியம்பெருமானும் அமர்ந்திருக்காங்க. மகாமண்டபத்துடைய நுழைவாயிலில் இடதுபுறம் விநாயக பெருமானும் வலதுபுறம் முருகப்பெருமானுக்கும் தனித்தனி சன்னதிகளானது அமைக்கப்பட்டிருக்கு. மகாமண்டபத்திற்கு வந்தோம் அப்படின்னா அங்கே நம்மளுடைய வலதுபுறமாக இந்த திருத்தலத்துடைய இறைவியான அருள்மிகு அரம்பலத்த நாயகியுடைய சன்னதியானது தெற்கு திசை நோக்கிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. அருள்மிகு அரம்பலத்த நாயகி அம்மனுடைய சன்னதியில் ஸ்ரீ மகாமேருவானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இறைவிக்கு வஸ்திரம் சாற்றி வெளிப்படுவதால் திருமண தடை இருந்தால் விலகும்னோ, குழந்தை பாக்கியம் விரைவில் கிட்டும்னோ, பய உணர்வு இருந்தது அப்படின்னா பய உணர்வானது விலகி மனதில் தர்ம சிந்தனையானது பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருள்மிகு அரம்பலத்த நாயகியை நம்ம வணங்கிட்டு இறைவனுடைய சன்னதியை நோக்கி நம்ம நகர்றோம். இறைவனுடைய சன்னதிக்கு போகக்கூடிய வழியில் 2 புறமும் கம்பீரமாக இருக்கக்கூடிய துவார பாலகர்களை பார்க்க முடியுது. பார்ப்பதற்கே சிலைகள் இரண்டும் ரொம்பவே காலத்தால் முற்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோன்னே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. 2 துவார பாலகர்களையுமே வணங்கி திருக்கோயில் உள்ள போய் இறைவனை வழிபடுவதற்குரிய அனுமதியை வாங்கிக்கிட்டு அர்த்த மண்டபத்தை நோக்கி நம்ம நகர்றோம். அர்த்த மண்டபத்தில் பலிபீடத்திற்கு அடுத்ததா நந்தியம்பெருமான் இறைவனுடைய சன்னதியை நோக்கி அமர்ந்திருக்காரு. இறைவனுடைய சன்னதிக்கு வலதுபுறமா சிறியதொரு மூர்ச்சகரோட விநாயகருடைய திருவுருவமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. கருவறையில் பூமிநாத சுவாமி லிங்க திருமேனியா கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறாரு. சுயம்புவா ஒளிப்படாத மூர்த்தமாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு சற்றே சாய்ந்த கோலத்தில் எழிலர்ந்து விளங்குறாரு. இவரை வணங்கி தான் பூமாதேவி எல்லோரையும் தாங்கக்கூடிய சக்தியை பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூமிநாத சுவாமிகிட்ட நமக்காகவும் எல்லோருக்காகவும் வேண்டிக்கிட்டு சன்னதியிலிருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா மேற்கு திசை நோக்கிய வகையில் இங்கே பைரவருடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு.
பொதுவாக எல்லா திருக்கோயில்களையும் தெற்கு திசை நோக்கி தான் பைரவர் இருப்பார். ஆனால் இங்கே மட்டும் மேற்கு முகமாக இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாக கருதப்படுது. இவர் அருகிலேயே சூரியனும் சந்திரனும் இருக்காங்க. மகாமண்டபத்திலிருந்து பிரகாரம் வரக்கூடிய வழியில் நடராஜருடைய சன்னதியானது அமைந்திருக்கு. நடராஜர் சன்னதிக்கு அருகிலேயே நால்வருடைய சன்னதியும் அமைந்திருக்கு. தென்திசை கடவுளான தட்சிணாமூர்த்தி இந்த திருத்தலத்தில் ஞானத்தை அருள்பவராக விற்றிருக்காரு. மேற்கு பிரகாரத்துடைய மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர், காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர், கஜலட்சுமின்னு எல்லா இறைவன்கள் இறைவியோட சன்னதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. கருவறையோடைய கோஷ்ட சிற்பங்களில் தென் திசையில் தட்சிணாமூர்த்தியும், மேற்கு திசையில் லிங்கோத்பவரும், வடக்கு திசையில் பிரம்மாவும் இருக்காங்க. இவங்க அருகிலேயே துர்க்கை அம்மனும் இருக்காங்க. இறைவனுடைய சன்னதியை பார்த்த வகையில் சண்டிகேஸ்வரருடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு. பிரகார வலம் வரும்பொழுது இந்த திருத்தலத்துடைய தல விருட்சமான வில்வம் வன்னின்னு 2 மரங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிறு அன்னைக்கு இந்த திருத்தலத்தில் 1000 மூலிகைகளையும் பலவிதமான தானியங்களையும் கொண்டு மகாருத்ர யாகமானது நடைபெறுது. யாகத்துடைய கடைசியில் மீதமாக இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து இந்த திருத்தலத்துடைய தல விருட்சமான வன்னி மரத்தடியில் கொட்டிடுறாங்க. நம்ம இப்போ பிரகாரம் வலம் வந்த உடனே நம்மளுடைய கண்ணுக்கு மீண்டும் கொடிமரமானது தெரியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த கொடிமரத்திலிருந்து சற்றே நம்ம திரும்பி வடகிழக்கு மூலையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே நவகிரகங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களில் நம்ம உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா ராகு, கேது போன்ற கிரகங்கள் மனித உருவத்தில் அருள்பாலிக்கிறாங்க. நவகிரகங்களுடைய அமைப்புகளில் சூரிய பகவான் மையத்தில் இருப்பார். இப்படி மையத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சுற்றியுமே எல்லா கிரகங்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திருத்தலத்துடைய தல புராணம் படி ஒரு சமயம் அந்தகன் அப்படிங்கிற அசுரன் தேவலோகம் போய் தேவாதி தேவர்களையும் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனையும் தொல்லை பண்ணி வந்திருக்கான். எப்படி இந்த அந்தக அசுரனை சமாளிக்கிறதுன்னு செய்வதறியாது திகைத்த தேவர்கள் மகாதேவரான சிவபெருமான்கிட்ட போய் உதவியை கேட்டிருக்காங்க. சிவபெருமானும் தேவர்களுக்கு உதவிட முன் வந்திருக்காரு. தன்னுடைய கோப கணலை கொண்டு ரொம்பவே உக்கிரத்தோடு எழுந்து அந்த அசுரனை தன்னுடைய சூலத்தால் கொன்று அழிச்சிருக்காரு. இந்த நேரம் சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து சிறிது வேர்வை துளிகள் வந்து பூமியில் படுது. இதனால் பூமியில் ஒரு பூதமானது உருவாகுது. அந்த பூதத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, தீராத பசியானது அந்த பூதத்திற்கு இருந்திருக்கு. சிவபெருமான் அசுரர்களை அழிச்சார் இல்லையா, அந்த அசுரர்களுடைய உடல், உடனிருந்த அசுரர்களுடைய உடல்னு எல்லா உடல்களையும் சாப்பிட்டும் அந்த பூதத்திற்கு பசியானது அடங்கலை. சிவபெருமானை நோக்கி தவம் இருக்குது. என்னுடைய பசிக்கு என்னதான் காரணம், என்னுடைய முன்பு தோன்றி எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான தவத்தை புரியுது. இந்த பூதத்தினுடைய கடுமையான தவத்தால் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பூதமோ ஒரு பயங்கரமான ஒரு வரத்தை கேட்குது. 3 உலகங்களையும் எரித்து அழிக்கக்கூடிய ஒரு திறன் எனக்கு வேணும். சிவபெருமானும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சில காரணங்களால் அந்த வரத்தையும் அந்த பூதத்திற்கு கொடுத்துட்றாரு. உடனே அந்த பூதமானது பூமியையே விழுங்க பார்க்குது. தேவர்களும் மற்ற இறைவன்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பூமியில் குப்பர தள்ளி அந்த பூதத்தை மேலே ஏறி அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. எப்படியாவது அந்த பூதமும் இயல முயற்சி பண்ணுது, ஆனால் அதால் முடியலை. பூமியில் குப்பரப்படுத்த நிலையிலேயே அந்த பூதம் தேவர்களை நோக்கி எனக்கு பசிக்குது, நீங்கள் இப்படி அழுத்தி பிடிச்சிருக்கிறதுனால என்னால் உணவு தேடி போக முடியாது, அதனால் நீங்களே எனக்கு உணவளியுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. தேவர்களும் பூதம் பசின்னு சொன்னதுனால ரொம்பவே இரக்க மனதோட பெரிய மனதோட பூதத்தை நோக்கி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பூதமே, நீ பசின்னு சொல்லிட்ட, அதனால் உனக்கு நாங்கள் நல்ல வழியை காமிக்கிறோம். பூலோக மக்கள் வீடெல்லாம் கட்டும் பொழுதும் சரி, ஏதாவது கட்டடம் இல்லைனா மனையிலெல்லாம் பூஜை செய்யும் பொழுது அதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் அவங்க வைக்கிறாங்களோ அந்த பொருட்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கட்டும். அதே போல் விதிமுறை இல்லாமல் செய்யப்படக்கூடிய யாகங்களில் என்னென்ன பொருட்கள்லாம் வழங்கப்படுதோ அது எல்லாம் உனக்கு உணவாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பிரம்மன் முதலான 45 தேவர்களுடைய சக்தி என்றைக்குமே உன்னை அழுத்தி பிடிச்சிருக்கும். குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் வெறும் 1.5 நாளிகை மட்டும் நீ அனுமதிக்கப்படும். அது வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தோட உனக்கு இனிமே வாஸ்து புருஷன் அப்படிங்கிற பெயரும் கிடைக்கட்டும் அப்படின்னு அருள் பாலிக்கிறாங்க. மக்கள் மணி பூஜை, கட்டட பூஜை எல்லாம் செய்யும் பொழுது உனக்கு உணவளிப்பாங்க. அதற்கு நன்றி கடனா அவர்கள் எழுப்பக்கூடிய கட்டடம் நல்ல முறையில் வருவதற்கு எந்த விதமான குற்றங்களும் குறைகளும் இல்லாமல் தடையும் இல்லாமல் நீ அவங்களுக்கு நலன் புரியணும் அப்படின்னு சொல்லி பூதத்துடைய சம்மதத்தோட இந்த விஷயத்தை பூதத்திட்ட ஒப்படைக்கிறாங்க. பூமியையே விழுங்கணும்னு நினைச்ச அந்த பூதத்திற்கு பூமியை பாதுகாக்கக்கூடிய தேவதையா உயர் அந்தஸ்தை வழங்கியிருக்காங்க. இந்த பூதம் இருந்த இடம்தான் இந்த மன்னச்சநல்லூர். இதனால தான் இந்த ஊருக்கு இந்த பெயரும் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு திருக்கோயிலையுமே இறைவனை வணங்கக்கூடிய முறையும் பரிகாரம் செய்யக்கூடிய முறையும் வேறு வேறாக இருக்கும். இந்த திருக்கோயிலில் என்ன விதமான பரிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம முன்பே குறிப்பிட்டது போல் நிலம், மனை சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாத்திற்குமே பரிகாரம் செய்வதற்காக மக்கள் இந்த ஊருக்கு வராங்க. நீங்கள் அருள்மிகு பூமிநாத சுவாமியுடைய திருக்கோயிலுக்கு வரணும்னு உங்களுடைய ஊரிலிருந்து நீங்கள் கிளம்புவதற்கு முன்னாடியே நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மனையோ இல்லைனா விற்கணும்னு நினைக்கக்கூடிய மனையோ அந்த மனையோட வடகிழக்கு மூலையில் ஒரு நல்ல நாளில் புதன் ஹோரையில் 3 கைப்பிடி மண்ணை எடுத்துக்கங்க. புதியதாக வாங்கின மஞ்சள் நிற துணியில் அந்த 3 கைப்பிடி மண்ணை போட்டு இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் வரும் பொழுது எடுத்துகிட்டு வரணும்.
திருக்கோயிலுக்கு வந்த உடனே கொடிமரத்தில் அடியே அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபடுங்க. உடன் அம்பிகைக்கும் 2 தீபங்களை ஏற்றி வணங்கிடுங்க. அடுத்ததா மூலவர் இறைவனான அருள்மிகு பூமிநாத சுவாமிக்கு 2 விளக்குகளை ஏற்றி வழிபட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய மண்ணை அர்ச்சனை செய்வதற்காக அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்க. மஞ்சள் துணியில கட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய மண்ணோட இந்த திருக்கோயில 3 முறை அமைப்பா வலம் வரணும். திருக்கோயில முதல் முறையா வலம் வரும் பொழுது நன்றா வேண்டிக்கிட்டு கையில் இருக்கக்கூடிய 3 பிடி மண்ணிலிருந்து 1 பிடி மண்ணை மட்டும் எடுத்து இந்த திருக்கோயிலுடைய தல விருட்சமான வில்வ மரத்தோடைய அடியில போடணும். 2வது முறையா திருக்கோயிலை சுற்றி வலம் வரும் பொழுது மீதம் இருக்கக்கூடிய 2 கைப்பிடி மண்ணில் 1 கைப்பிடி மண்ணை மட்டும் எடுத்து இந்த திருத்தலத்துடைய மற்றொரு தல விருட்சமா விளங்கக்கூடிய வன்னி மரத்தோடைய அடியில இது போல எங்களுடைய மனையில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் எல்லாம் நீங்கள் தான் பொறுத்தரலணும், எங்களுக்கு தேவையான மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மரத்தோடைய அடியில் வச்சிடணும். 3வது முறை திருக்கோயிலை சுற்றி வலம் வரும் பொழுது வன்னி மரத்தோடைய அடியில தான் மகாருத்ர யாகம் நடைபெற்ற பின் சாம்பல்களானது கொட்டப்படும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த சாம்பல் கலந்த மண்ணை எடுத்து நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மஞ்சள் துணியில் கட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த திருக்கோயிலை நம்ம 3 முறை வலம் வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் முதல் முறை பிரம்மாவும், 2வது முறை விஷ்ணுவும், 3வது முறை சிவபெருமானும் நமக்கு ஆசீர்வதிப்பாங்கன்னு ஒரு ஐதீகமானது இங்கே இருக்கு. திருக்கோயில 3 முறை வலம் வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய நவகிரகங்களை நம்ம 9 முறை வலம் வரணும். அடுத்ததா நம்ம இறைவனை நல்லபடியா இப்ப தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வேண்டுதல்கள்லாம் இறைவன்ட்டு ஒப்படைச்சாச்சு. நம்மளுடைய ஊருக்கோ நம்மளுடைய வீட்டுக்கோ போன பிறகு அடுத்த நாள் காலை புதன் ஹோரையில நாம எந்த நிலத்திலிருந்து மண்ணை எடுத்தோமோ அந்த நிலத்திலேயே நம்ம கோயிலிருந்து கொண்டு வந்த மண்ணையும் எடுத்த அந்த 1 பிடி மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணையும் போட்டு தீப தூபங்கள் ஏற்றி வழிபடணும். மீதம் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் துணியில அருள்மிகு பூமிநாத சுவாமியை வேண்டிக்கிட்டு அவருக்காக ஒரு நாணயத்தை முடிஞ்சு பூஜை அறையில வச்சிருங்க. நீங்க வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிய பிறகு மீண்டும் இந்த திருக்கோயிலுக்கு அந்த முடிஞ்சு வச்ச அந்த மஞ்சள் பையில இருக்கக்கூடிய நாணயம் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துட்டு இந்த திருக்கோயிலுக்கு வாங்க. அருள்மிகு பூமிநாத சுவாமிக்கும் அருள்மிகு அரம்பலத்த நாயகிக்கும் அர்ச்சனைகள்லாம் செய்து நீங்கள் வைத்த நாணயத்தை எடுத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் சமர்ப்பிச்சுட்டு உங்களுடைய காணிக்கையை செலுத்தி மீண்டும் வேண்டிக் கொள்ளுங்க. காணிக்கையை சமர்ப்பிச்சுட்டு மென்மேலும் வளரணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. இந்த பதிவோடைய ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சொத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சொத்து என்கிட்ட இல்லைங்கிறதே ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் மண் மன வீடுன்னு இல்லாதவங்களுக்காகவும் இங்கே பரிகார பூஜையானது இருக்குது. தொடர்ச்சியாக 3 தினம் நீங்கள் பிறந்த நாட்கள்லையோ இல்லைனா கிழமைகள்லையோ பௌர்ணமி அமாவாசை தினங்கள்லையோ நீங்கள் 3 தடவை தொடர்ச்சியாக இந்த திருக்கோயில் வந்து அருள்மிகு பூமிநாத சுவாமியை வேண்டிக்கங்க. 2 தேங்காய், வாழைப்பழங்கள், 2 மாலைகள், வெற்றிலை பாக்கோட வச்சு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் முழுமையான இறைவனுடைய சிந்தனையோட 16 முறை திருக்கோயிலுடைய திருசுற்ற வலம் வாங்க. உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் நல்லபடியாக நடந்தோன்னே இறைவனுக்கும் இறைவிக்கும் 8 விதமான அபிஷேகங்களை செய்து வழிபடுங்க. உணவிற்காக கஷ்டப்படக்கூடிய 10-15 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. கொடுக்கறதுனால உங்களுடைய மனமானது நிறையும், வாங்கிறதுனால அவங்களுடைய வயிறானது நிறையும். உங்கள் இருவருக்குமே இறைவனுடைய அருளும் கிட்டும். இந்த திருக்கோயிலில் நிறைய விசேஷங்களானது இருக்கு. அமாவாசையும் புதன்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்த திருக்கோயிலில் மண் பூஜையானது செய்யப்படுது. இந்த திருக்கோயிலில் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் லலிதா சகசரநாம பூஜையானது நடைபெறுது. சித்திரை விசு, வைகாசி விசாகம், ஆணி உத்தரத்தில் நடராஜருக்கு அபிஷேகமானது நடைபெறுது. வைகாசி விசாக திருவிழாவானது இந்த திருக்கோயிலில் 10 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. காலையும் மாலையும் இறைவனும் இறைவியும் வாகனங்களில் எழுந்தருளி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இதில் பஞ்சமூர்த்தியோடைய புறப்பாடு ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது. முன்பே குறிப்பிட்டது போல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிறு அன்னைக்கு இந்த திருத்தலத்தில் 1000 மூலிகைகளையும் பலவிதமான தானியங்களையும் கொண்டு மகா ருத்ர யாகமானது நடைபெறுது. ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக இங்கே நடைபெறுது. நடராஜர் புறப்பாடும் ரொம்பவே ஆரவாரமாக நடைபெறுது. கார்த்திகை சோமவாரம், பொங்கல், சிவராத்திரி, பங்குனி உத்திரம், மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு வழிபாடு, சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு வழிபாடு, அஷ்டமியில் பைரவருக்கு வழிபாடுன்னு அபிஷேக ஆராதனைகள் ரொம்பவே சிறப்பாக இங்கே நடைபெறுது. இந்த திருக்கோயிலில் காமிக் ஆகம முறைப்படி தினமும் 4 காலை பூஜையானது நடைபெறுது. மணச்சநல்லூர் திருக்கோயிலுக்கு நீங்களும் வந்து வழிபடணும் அப்படின்னா இந்த திருக்கோயில் காலை 6 மணிலிருந்து மதியம் 12 மணி வரை திறந்திருக்கும். மாலை நேரங்களில் 5 மணிலிருந்து 8 மணி வரை திறந்திருக்கும். திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் மணச்சநல்லூர் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு. திருக்கோயில் பிரதான சாலை அருகேயே அமைந்திருக்கிறதுனால வரும் பக்தர்களுக்கு இறைவனை தரிசிக்க வருவது ரொம்பவே எளிமையாக அமைந்திருக்கு. இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னா தாராளமாக சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த திருக்கோயிலுக்கு வரலாம். தனியார் வண்டி வாகனங்களில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் எளிமையாக வந்து இந்த இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு உதவியாக இந்த திருக்கோயிலுடைய கூகுள் மேப் லிங்க் ஆனது இந்த பதிவோடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்றொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். அதுவரை யாத்ரீகரின் ஆன்மீக யாத்திரை தொடரும்.